அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவின் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதியை சங்கீதம் 23:5 சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ அபிஷேகம் இஸ் நத்திங் பட் தி anointing, fireful, tongue-talking, secret, private language which we have received from our Trinity Lord of Heaven. ஸோ பரலோகத்தில் இருக்கிற திரியேக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு ரகசிய பாஷை, அந்நிய பாஷை அல்லது ஒரு பிரைவேட் லாங்குவேஜ் என்று சொல்லத்தக்கதான தேவனோடு ரகசியங்களை பேசுகிற பாஷை தான் அபிஷேகம். ஸோ இந்த அபிஷேகத்தை எதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், சத்துருக்களுக்கு மேலாக ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கொண்டே வருகிறார். அது ஆகையினாலே நம் பாத்திரம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கத்தக்கதாய் we have to frequently speak out the anointing, fireful, private, secret language with the Lord wherever we are going and coming, wherever we are staying. Doesn't matter for the Lord, but we should keep on activating the tongue-talking language of the mother tongue, which language we are operating in between our Lord and us. That's the mother tongue language of the anointing, spiritful, fireful language. So the special language which is leading us into எப்படியெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை நடத்துகிறது என்று பார்ப்போமானால், சத்துருக்களுக்கு மேலாக ஜெயத்தை கொடுக்கும்படியாய், தொடர்ந்து ஜெயம் எடுக்கும்படியாய் நம்மை நடத்துகிறது. ரெண்டாவது, நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் ஒரு தேவ சமாதானத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் நம்மை செழிப்புக்கு நேராய் இந்த அக்கினி பாசை நம்மை நடத்துகிறது. மூன்றாவது பார்க்கிறோம், கர்த்தரே எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லத்தக்கதாய் குறைவை காணாதபடிக்கு குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்கும்படியாய் நம்மை தாழ்ச்சி இல்லாதபடிக்கு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு நேராய் நம்மை இந்த அபிஷேகம் நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படியாய், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்கும்படியாய், பேரின்ப பாக்கியத்தை இந்த பூமியிலே பெற்று அனுபவிக்கும்படியாய், நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய், வலது கரத்தில் தீர்க்காய்ச்சி இடது கரத்தில் செல்வத்தையும் கடத்தையும் இணைத்து நம்மை மேன்மேலும் ஆசீர்வதித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை 100% நிறைவேற்றி தேவனோடு குடும்பமாய், பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய், குடும்பமாய், சொந்த பந்துக்களாய், உற்றார் உறவினர்களாய் தேவனோடு நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக இந்த அக்கினி அபிஷேகம் நம்மை நடத்துகிறது. ஸோ this is this great privilege for us to keep on operating the fireful, spiritful, tongue-talking private language, because which brings all kinds of blessings from the Lord. That's our great strength in fact. So நமக்கு ஒரு பெரிய பலனே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் தான். ஸோ இந்த அபிஷேகம் நம்மை சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்தி நம்மை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் பண்ணும், வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த இடத்திலே இந்த அக்கினி அபிஷேகம் நம்ம ஏறி வர பண்ணும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடுகளை கொடுத்து தொடர்ந்து நடத்தி நம்மை முற்றும் ஜெயக்குழுக்களாய் நிறுத்தி நம்மை குடும்பமாய் பிள்ளைகளோடு பேரப்பிள்ளையோடு மகிழச் செய்வாராக. ஆமென். God bless you all.